IPL-இன் 17வது சீசனுக்கான மினி ஏலம் சமீபத்துல துபாயில நடந்திருக்கு. 5 முறை கோப்பை வென்ற CSK அணி 3 உள்நாட்டு வீரர்களையும் 3 வெளிநாட்டு வீரர்களையும் ஏலம் இழுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. வெளிநாட்டு பிரிவில் டேரிட் மிச்சலை 14 கோடி கொடுத்து வாங்கிய CSK அணி ராசின் ரவீந்திராவை 1.8 கோடிக்கே வாங்கியிருக்கு. முஷ்பிகுர் ரஹ்மானை 2 கோடிக்கு CSK வாங்கியிருக்கு. அதே போல ஷர்துல் டாக்கூர் போன்ற உள்ளூர் வீரர்களையும் CSK வாங்கியிருக்கு. ராசின் ரவீந்திரா, ஷர்துல் டாக்கூர், டேரில் மிச்சல், சமீர் ரிஷ்வி, முஷ்பிகுர் ரஹ்மான், அவனீஷ் ராவ் ஆரவல்லி ஆகியோரை இந்த 17வது சீசனுக்கான ஏலத்துல CSK அணி வாங்கியிருக்கு. இந்த நிலையில CSK-வோட பிளேயிங் 11 அணியை தோனி முடிவு செய்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. மேலும் அவ்வப்போது அவர்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்கிட்டு வர்றதாகவும் சொல்லப்படுது. இந்த சீசனோட தோனி ஓய்வு பெற இருக்கிறதுனால கண்டிப்பாக அணிக்கு கோப்பையை வென்று கொடுத்துவிட்டு தோனி செல்ல இருக்கிறதாகவும் CSK வட்டாரங்கள்ல பேசப்படுது. CSK-க்கான உத்தேச 11 அணியில் யுவான் கேம்பிள், ருத்ராஜ் கெய்க்வாட், டேரில் மிச்சல், ரஹானே, ராசின் ரவீந்திரா அல்லது மிச்சல் சாண்டனர், சிவம் துபே, தோனி, ரவீந்திர ஜடேஜா, ஷர்துல் டாக்கூர், தீபக் சகார், அதேச பத்ரனா ஆகியோர் இடம்பெறாங்க.